லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கெல்லாம் இடம் வச்சுருக்காங்க பாருங்கள் புல்லட் ட்ரெயினில். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சுக்கு கிட்டேயும் இருக்கும். அவ்வளோ குவாலிட்டிங்க. புல்லட் ட்ரெயின் மாதிரி அவ்வளோ ஒரு வரப்பிரசாதம் இருக்கிறது இந்த ஜப்பானுக்கு பெரிய ஸ்பெஷல். அது மாதிரி ஜப்பானீஸோட டாய்லெட்ஸ் இஸ் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. வரதுக்கு முன்னாடி அவசியம் தெரிஞ்சுக்கோங்க. ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணுற சிஸ்டம். அப்புறம் நம்ம உட்கார்ற சீட்டு வந்து ஹாட்டாக இருக்கணுமா என்னங்கிறத நம்மளே டிசைட் பண்ணலாம். பயங்கர ஃபெசிலிட்டிஸ். இப்போ ஒரு ஃபீலுமே தெரியாது. ஒரு டூருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம். எல்லாமே யூஸிங் புல்லட் ட்ரெயின்ஸ். அதனால இந்த 6 நாளில் இவ்வளோ ட்ராவல் பண்ணி இவ்வளோ இடத்த முடித்து 7வது நாள் அழகாக கொண்டு போய் முடிச்சுட்டு நமக்கு வேணுங்கிற இடத்த பார்க்கறதுக்கு புல்லட் ட்ரெயின் மாதிரி எந்த ஃபெசிலிட்டியாலையும் பண்ண முடியாது. பஸ்ஸில் நீங்கள் சுற்றுறதுக்கு வாய்ப்பில்லை. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிறது ஜப்பானில் ட்ரஸ்டடு புல்லட் ட்ரெயின். அண்ட் தர் டைமிங்ஸ் ஒரு செகண்ட்ஸ் கூட மாறாதுங்க.